ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய நியூ ஜாயினர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்த உடனே கேட்குற கேள்வி என்னன்னா, எனக்கு இன்கம் எவ்வளோ வரும், நான் இவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படி டவுட் கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்த கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பண்ணுறது பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம பேசிவ் இன்கம்காக பண்ணுறோம். நம்ம வந்து 3 தலைமுறைக்கு உட்காந்தே சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஆனாலும் நமக்கு இன்கம் வரதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். சரிங்களா? வெஸ்டேஜ்னு இல்லை, எந்த ஒரு பிசினஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஸ்டார்டிங்ல நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கம்மியா தான் வரும். போக போக மினிமம் ஒரு 3 மந்த் ஆர் 4 மந்த் கழிச்சு தான் நமக்கு இன்கம் அப்படிங்கிறது அதிகமா வரும். ஸோ இப்போ இது மெயினான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, இப்போ 40 பிவிக்கு நான் பர்ச்சேஸ் பண்றேன், எனக்கு எவ்வளவு இன்கம் வரும், நான் 100 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்றேன், எவ்வளவு இன்கம் வரும்னு கேக்குறீங்க. கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு 40 பாயிண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்கம் இப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. 40 இன்ட்டு 18ங்கிறது இந்தியாவுடைய பிசினஸ் வேல்யூ, இன்ட்டு 5ங்கிறது நீங்க இருக்கக்கூடிய லெவல், டிவைட் பை 100 போடும் போது உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதுதான் உங்களுக்கான இன்கம். என்னங்க, நான் வந்து 40 பாயிண்ட்டுக்கு பண்றேன், எனக்கு 36 ரூபாய் இன்கம் வருது, 100 பாயிண்ட்டுக்கு பண்றேன் 90 ரூபா தான் எனக்கு இன்கம் வருமா, நான் 3000 ரூபாய்க்கு பண்றேன் எனக்கு 90 ரூபா தான் இன்கம் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. இந்த 3000 ரூபாய்க்கு பண்றது நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் தான் வாங்குறோம். அன்வான்ட் திங்ஸ் நம்ம வாங்கல இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல 90 ரூபாய் வருது அப்படின்னாலே அது ஒரு பெரிய இன்கம் தான். பிகாஸ் நம்ம வெளியில வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நமக்கு எந்த விதமான இன்கம்மே தரப்போறது கிடையாது. பட் வெஸ்டேஜ்ல நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு நமக்கு ஒரு கமிஷன் தராங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டீமோடைய டாப் லீடர் சரவணன் பிரதரா இருக்கட்டும், அவருடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 62 ருபீஸ்ல தான் ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வந்து அவர் 8 லேக் 9 லேக் இன்கம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ என்னுடைய இன்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசம் 28 ரூபாயில தான் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து மாசம் 80,000 ரூபாய்க்கு மேல இன்கம் வருது. அப்போ அந்த ஆரம்பத்துல வரக்கூடிய இன்கம் நீங்க பெருசா எடுத்துக்காம நான் எவ்வளவு ஃபாஸ்டா டைரக்டர் லெவல் ரீச் பண்ணுவேன், நீங்க எப்ப 5501 பிவி எடுக்கிறீங்களோ அப்ப நீங்க டைரக்டர் லெவல் ரீச் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்ப உங்களுடைய டார்கெட் ஃபுல்லாவா என்னவா இருக்கணும்னா, நான் 5501 பிவி எடுத்து டைரக்டர் லெவல் ரீச் பண்ணி பெரிய லெவல்ல இன்கம் எடுக்கணும்னு யோசிங்க. சோ இந்த 5501 பிவிங்கிறது நீங்க மட்டும் பண்ண போறது கிடையாது, இங்க டீமா சேர்ந்து தான் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு கீழே மெம்பர்ஸை ஜாயின் பண்றீங்க, இல்ல உங்களால உங்களுக்கு கீழே மெம்பர்ஸை ஜாயின் பண்ணவே முடியல அப்படின்னா, இப்ப ஸ்டார்டிங் வச்ச எல்லாத்துக்குமே டிஃபிகல்ட் இருக்கும் இல்லைங்களா? ஒரு 1 மந்த் ட்ரை பண்றீங்க, மெம்பர்ஸை ஜாயின் பண்ணல, 2 மந்த் ட்ரை பண்றீங்க, ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்காக உங்க அப்ளைன் வந்து உங்களையே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கீழே ஐடி போடுவாங்க. உங்களுக்கு கீழே நீங்க போட்ட ஐடிங்கிறது கிடையாதுங்க. யார் மூலியமா உங்களுக்கு கீழே போட்டாலும் அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இது எல்லா பாயிண்ட்டும் ஆட் ஆகி தான் நீங்க 5501 பிவி எடுக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம ஃபாஸ்டா எடுத்துடலாம். இந்த 5501 பிவி எடுக்கணும் அப்படின்னா நீங்க 40 பாயிண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா டிலே ஆகும். 100 பாயிண்ட்டுக்கு பண்ணா ஃபாஸ்டா வந்துடலாம். இப்போ எடுத்த உடனே நீங்க 5ல இருப்பீங்க, 5ல இருந்து 8% ரீச் ஆகணும்னா நீங்க 300 பாயிண்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு 40 பாயிண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு கீழே 7 பேர் இல்ல 6 பேராவது 40 பிவிக்கு பண்ணாதான் 300 பாயிண்ட் வர முடியும். இதுவே 60 பிவிக்கு பண்றீங்கன்னா உங்களுக்கு கீழே 6 பேர் 7 பேர் 60 பிவிக்கு பண்ணணும். இதுவே நீங்க ஒரு 100 பிவிக்கு பண்றீங்கன்னா உங்களுக்கு கீழே 2 பேர் 100 பிவிக்கு பண்ணா ஃபாஸ்டா 8% வந்துடலாம். சரிங்களா? அப்போ நமக்கு இங்க இன்கம் ஆரம்பத்துல கம்மியா தான் வரும். அதை நீங்க உங்களுடைய டார்கெட்டா வச்சுக்காதீங்க. எனக்கு ஆரம்பத்துல இன்கம் கம்மியா வருது, என்னங்க இதெல்லாம் ஒரு இன்கம்னு யோசிக்க கூடாது. இங்க பெரிய லெவல்ல இன்கம் எடுக்கிறவங்களும் ஸ்டார்டிங்ல கம்மியான கமிஷன் தான் நமக்கு வரும். போக 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 நமக்கு கீழே எந்த அளவுக்கு டீம் ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு பெரிய லெவல்ல இன்கம் வரும். அப்ப நம்மளுடைய டார்கெட் எல்லாம் என்னவா இருக்கணும், நம்ம பிரான்ஸ் டைரக்டர் ரீச் பண்றதுதான் உங்க டார்கெட்டா இருக்கணும். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு 90 ரூபாய் இன்கம் வர இடத்துல இந்த 5%ல நீங்க 8% வந்துட்டீங்கன்னா 8%க்கான இன்கம் வந்து உங்களுக்கு 3 டிஜிட்ல மாசமே வந்துடும். சரிங்களா? அப்ப இந்த இன்கம் உங்க கையில தான் இருக்கு. 2 மாசத்துல பிரான்ஸ் ரீச் பண்றதும் 3 மாசத்துல ரீச் பண்றதும் நம்ம கையில இருக்கு. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா வந்து பிரான்ஸ் டைரக்டர் லெவல் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, 40 பிவிக்கு பண்றீங்களா 100 பிவிக்கு பண்றீங்களான்னு. 100 பிவிக்கு பண்ணா ஃபாஸ்டா நீங்க வந்து பிரான்ஸ் டைரக்டர் வந்துடலாம். 40 பிவிக்கு பண்ணும் போது கொஞ்சம் டிலே ஆகும். சோ முயற்சி பண்ணுங்க. மினிமம் வெஸ்டேஜுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மாசம் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போடுங்க.
கண்டிப்பா டைம் எடுக்கும். 3 to 4 மாசம் எடுக்கும். மினிமம் 5 மாசம். 5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ 5 மாசம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. வந்த உடனே எனக்கு இதுதான் இன்கம் வருதான்னு அவசரப்படாம பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல இன்கம் எடுக்கலாம், ஒரு பிசினஸ் என்டர்பிரனர் ஆகலாம். சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நானா இருக்கட்டும், மாசம் எனக்கு 28 ரூபாய் சம்பளம் வந்தது. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ வந்து என்னுடைய இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசம் 80,000 ரூபாய் எபோ எனக்கு இன்கம் வருது. இப்ப நான் டைமண்ட் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். சோ 80,000 ரூபாய் இன்கம் வருது அப்படின்னா இது வெளியில பாசிபிலிட்டி கிடையாது, பட் இங்க பாசிபிலிட்டி இருக்கு. சோ கண்டினியூஸா பண்ணுங்க. என்னுடைய நேம் செந்தூர தேவி, நான் டைமண்ட் டைரக்டரா இருக்கேன். கண்டினியூஸா பண்ணுங்க, சரிங்களா? ஒரு 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய இன்கம் வெளியில வருமானு யோசிச்சு பாருங்க, வராது இல்லைங்களா? அப்ப இங்க வருதுங்கும் போது ஏன் இங்க நம்ம பொறுமையை இழக்கிறோம்? பொறுமை இழக்காதீங்க. ஒரு 5 மாசம் விடா முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும். தேங்க்யூ. விஷ் வெல்த்.